இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் ப்ரோட்டோடைப் செயினிங் ப்ரோட்டோடைப் செயின் இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் ப்ரோட்டோடைப்ஸ்னால் என்னன்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் நான் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டினா என்ன, ப்ரோட்டோ__ப்ராப்பர்ட்டினா என்னன்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ என்னோடய கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லெட் கீவர்டில் ஏ ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் பிரேசஸ் செமிகோலன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து ஏக்குள்ளே நான் எந்த ஒரு மெத்தட்ஸோ ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸோ நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட். இப்போ வந்து அலர்ட் மெத்தடில் என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து ஆப்ஜெக்ட்னு டிஸ்பிளே ஆகுது. பட் என்னோட ஆப்ஜெக்ட்குள்ளே எந்த ஒரு மெத்தட்ஸோ ப்ராப்பர்ட்டிஸும் ஆப்ஜெக்ட்ஸும் நான் கொடுக்கவே இல்லை. பட் அப்போ எனக்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னா, இப்போ நான் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ, ஸோ என்னோடய ஆப்ஜெக்டை கன்சோல் டாட் லாகில் போடுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்துருக்கு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு __ப்ரோட்டோ ___ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட், ஓகே, ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா சம் இன்பில்ட்டான மெத்தட்ஸ் வந்து இருக்குது, ப்ளஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை வந்து பாயிண்ட் பண்ணுது. பட் என்னோடய ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணல. போன வீடியோவில் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணேன். பட் இந்த வீடியோவில் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணாமல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட் ஆனாலும் எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ ஈக்குவல் டு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் ஏ ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் கொடுக்கணும். இந்த ரெண்டு கோடும் பாருங்கள், ரெண்டு லைனும் பாருங்கள், ரெண்டு லைனுமே சேம் தான். ஃபஸ்ட்டு நான் ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஃபோர்த்து லைன்லையும் நான் ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் ரெண்டுமே சேம் தான். இந்த ஃபோர்த்து லைனில் பாருங்கள், நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இதில் ஆப்ஜெக்ட்ன்றது தான் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஆப்ஜெக்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு பேரண்டசிஸ், இது தான் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இது எப்படி இருக்கும்னா நான் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன், இங்கே ஒரு பாக்ஸ். சேம் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது என்னோட ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா __ப்ரோட்டோ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணுன்னா நம்மளோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து நான் PO அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட், இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது, சம் பில்ட்இன் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா நம்மளோட அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓபின்னு வச்சுக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் என்ற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். நான் அதை பிபின்னு வச்சுக்கிறேன். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் அந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு அசைன் பண்ணிடும். இந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் மீனிங். நம்ம எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன்னா அது இந்த ஆப்ஜெக்ட் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு இங்கே வந்து ஒரு ப்ரோட்டோ என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பிளே பண்ணுது, ப்ளஸ் அதுக்குள்ளே இந்த இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்கும். ப்ளஸ்
அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனே அதுவே என்ன பண்ணிங்கன்னா பாயிண்ட் பண்ணிடுது. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஏ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்ட்டு. உள்ளே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு, சம் இன்பில்ட்டான மெத்தட்ஸ் வந்துருக்கு. ஓகே, சேம் நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட், இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஓ வந்து அப்பர் கேஸ், இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம் நமக்கு என்ன வேல்யூ வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நான் என்ன கொடுத்தனோ என்ன வேல்யூஸ் வந்துச்சோ அதே தான் இந்த இடத்துலையும் வருது. ஓகே, ஆப்ஜெக்டில் இருக்க சம் இன்பில்ட் மெத்தட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ஏ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, என்னென்ன பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஆப்ஜெக்ட், அரே, டேட், நம்பர், ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி சம் பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெட் டி ஈக்குவல் டு நியூ டேட். ஸோ டின்றது ஒரு ஆப்ஜெக்ட், டேட்ன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, அதே மாதிரி நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா n ஈக்குவல் டு நியூ நம்பர். ஸோ என்னன்றது ஒரு ஆப்ஜெக்ட், நம்பர்ன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இதே மாதிரி அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா லெட் ARR ஈக்குவல் டு நியூ அரே. ஸோ அரேன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், ARR என்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா சம் இன்பில்ட்டான இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த அரே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எதை ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணும். ஓகே, அதே மாதிரி நம்பர் வந்து எதை ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணும். அதே மாதிரி டேட் வந்து எதை ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணும். இது எப்படின்னு பார்க்கலாம், போக போக பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கன்சோல் டாட் ஏ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோன்னு கொடுக்குறேன். சேம் அதே வேல்யூஸ் தான் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப். ஸோ ஆப்ஜெக்டில் என்ன ப்ரோட்டோடைப் இருக்குன்னா ப்ரோட்டோடைப் இருக்கும். அதே ஏன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன ப்ரோட்டோடைப் இருக்குன்னா அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அப்படின்ற ஒரு ப்ரோட்டோடைப் வந்து இருக்கும். சேம் அதே வேல்யூஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் டாட் நேம் ஈக்குவல் டு கலர் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு க்ரீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் ப்ரோட்டோடைப் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணோன்னா ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் ஒரு கலர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நம்ம மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நம்மளே கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம அசைன் பண்ணிட்டா அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற அந்த மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்குன்னா n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை என்ன பண்ண முடியும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த கலர் என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே
green என்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துருக்கேன் a டாட் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து green வருது. இதுதான் என்னன்னா ப்ரோட்டோடைப் செயின். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோன்னா ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே போய் கலர் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். நான் கலர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மூலியமாக தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மூலிமா ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி மூலிமா நான் கொடுத்துருக்கேன். அது எங்கே இருக்குன்னா என்னோட ஆப்ஜெக்டில் தான் இருக்கும், ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் தான் இருக்கும், என்னோட ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்காது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே போவோம். ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து செக் பண்ணும், ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்காது. அதில் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது, __ ப்ரோட்டோ __ என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணுன்னா என்னோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வேணால் எனக்கு கலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எனக்கு க்ரீன் என்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே வந்து a டாட் ஏஜ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ a டாட் ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு எம்டி ஆப்ஜெக்டை தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து a டாட் ஏஜ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா என்னோட a என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே தான் என்ன இருக்குன்னா ஏஜ்னு இருக்கும். ஸோ இங்கே தான் எனக்கு ஏஜ் வந்து இருக்குது. என்னோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் வந்து கிடையாது. இங்கே வந்து என்ன இருக்குன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ நான் a டாட் __ ப்ரோட்டோ டாட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அதுலேயும் எனக்கு எந்த ஒரு வேல்யூவும் டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ நான் எதை பாயிண்ட் பண்ணிக்கிறேன்னா நான் இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை தான் நான் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஜெக்ட்ன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா நான் எதை பாயிண்ட் பண்ணலாம், ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறேன். எனக்கு இல்லை. அதே மாதிரி ஏன்றது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே __ ப்ரோட்டோ __ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் என்னோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஆப்ஜெக்டில் ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து a டாட் ஏஜ்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு 22ன்னு டிஸ்பிளே ஆகும். இது எப்படி செக் பண்ணோன்னா என்னோட ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு இருக்கா இல்லைன்ட்டு செக் பண்ணோம். இருக்குது. ஏன்னா நான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் வேல்யூ கொடுக்கல, டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு டேரெக்டாகவே ஆப்ஜெக்ட்குள்ளாவே எனக்கு என்ன இருக்குன்னா ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஸோ நமக்கு டேரெக்டாகவே வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நான் a டாட் கலர்னு கொடுக்குறேன். நமக்கு க்ரீன்னு டிஸ்பிளே ஆகும். இது எப்படி டிஸ்பிளே ஆகும்னா a என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே கலர் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கான்ட்டு ஃபஸ்ட் செக் பண்ணும். இருக்காது. ஏன்னா கலர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் டாட் கலர் ஈக்குவல் டு க்ரீன். நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி மூலமாக தான் என்னோட கலர் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னோட ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இல்லை. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே __ ப்ரோட்டோ __ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி மூலயமா நான் என்னோட ஆப்ஜெக்ட்க்கு வந்து போகலாம். அந்த ஆப்ஜெக்டில் எனக்கு கலர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ எனக்கு வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா சம் இன்பில்ட்டான மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ toString வேல்யூ ஆஃப் as ஒன் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரோட்டோடைப் ஆஃப், இந்த மாதிரி மெத்தட்ஸும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா செயினிங். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எடுத்திருக்கேன். ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா என்னோட ஆப்ஜெக்டில் இருக்குது. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப்னா எங்கே போவோம், என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு தான் போவோம். ஸோ என்னோட ஆப்ஜெக்டில் கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்திருக்கேன். ட்ரிபிள் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது. இது எப்படின்னா ஆப்ஜெக்ட்ன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா என்னோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனே பாயிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஆப்ஜெக்ட்ன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்ஜெக்ட் என்ற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் பண்ணும். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் கொடுத்ததுக்கப்புறமா ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஆப்ஜெக்ட்ன்றது என்னென்னா ஓ வந்து அப்பர் கேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எதை பாயிண்ட் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான் பாயிண்ட் பண்ணுது. செகண்ட் ஒன் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான். ஸோ எனக்கு வந்து வேல்யூ வந்து ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து என்ன வேல்யூ வரும்னா நல்லுன்னு வரும். ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், ப்ரோட்டோடைப்ன்றது ப்ராப்பர்ட்டி. ஸோ அது மூலயமா எனக்கு எங்கே போவோம்னா இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து போவோம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து போட்டிருக்கேன் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர். ஸோ இல்லை பாருங்கள், இங்கே வந்து ஏன்றது என்னோட ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதை எதை பாயிண்ட் பண்ணுன்னா இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. இங்கே வந்து என்னோடய ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதை எதை பாயிண்ட் பண்ணுன்னா நல். நல்ல தான் பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளோட வேல்யூ என்னன்னா நல். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே நல்லுன்னு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ. இப்போவும் எனக்கு நல்லுன்னு தான் வந்திருக்கு. ஸோ ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே நல் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அதை எதை பாயிண்ட் பண்ணோன்னா நம்மளோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அதை எதை பாயிண்ட் பண்ணுன்னா நல் அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த நல் அன்டிஃபைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் டாட் கன்ஸ்ட்ரக்டர் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஏ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்னு என்ற வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. எப்படி எனக்கு ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் என்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. இந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி மூலிமா எனக்கு ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து போகலாம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணுன்னா என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் தான் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அதை நான் எது ஈக்குவல்னு செக் பண்ணுறேன்னா ஏன்றது என்னோட ஆப்ஜெக்ட், அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ என்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அது மூலிமா என்னோட ஆப்ஜெக்ட் வந்து போகலாம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன்னா ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அப்படி ஆக்சஸ் பண்ண எனக்கு வேல்யூ வந்து நல். ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ எனக்கு ஃபால்ஸ்னு வருது. இதே வந்து இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோன் அண்டர்ஸ்கோர்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வேல்யூ என்னன்னு வரும்னா ட்ரூன்னு வரும். எப்படின்னா ரெண்டோட வேல்யூமே நல் தான். ஓகே, ஸோ எனக்கு ட்ரூன்னு வருது. அதே மாதிரி ஏ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் toString மெத்தட். ஸோ toString மெத்தட் வந்து எங்கே இருக்குன்னா என்னோட ஆப்ஜெக்டில் வந்து இருக்குது. ஓகே,
ஸோ ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அசஸ் பண்ணுறேன். அந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா என்னோட ஆப்ஜெக்ட் வந்து போகிறேன். அந்த ஆப்ஜெக்ட்டில் எனக்கு ட்ரூ ஸ்ட்ரிங் என்ற மெத்தட் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து நான் அலர்ட்டில் போட்டும்போது இதே வேல்யூ தான் எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டில் எனக்கு ட்ரூ ஸ்ட்ரிங் என்ற மெத்தட் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் ட்ரூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே வேல்யூ தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ ஏ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் ட்ரூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபால்ஸ்னு வருது. ஸோ ஏன்னா ஏன்றது என்னோட ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே என்னோட ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னோட ஆப்ஜெக்ட் வந்து போகலாம். அந்த ஆப்ஜெக்ட்டில் எனக்கு அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அதோட வேல்யூ என்னென்னா நல். அதை எது ஈக்குவல்னு செக் பண்ணுறேன்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தட்க்கு ஈக்குவல் செக் பண்ணுறேன். ஸோ நல்ல டூ ஸ்ட்ரிங் மெத்தடோ ஈக்குவல்னா இல்லை. ஓகே, இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா இந்த இடத்துல டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் ஏன்ற ஆப்ஜெக்டும் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் தான் ஆக்சஸ் பண்ணுது. ஸோ எனக்கு ட்ரூ வேல்யூ வந்து எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் என்ன கான்செப்ட்னா செயினிங் என்ற கான்செப்ட் வந்து இருக்குது. இப்போ நான் ஏ டாட்னு கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்லக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் வேல்யூ ஆஃப் என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ வேல்யூ ஆஃப் பார்க்கும்போது எனக்கு ஏஜ் வேல்யூ வந்து 22 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தட்ஸை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் என்னென்னா செயினிங். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரேக்கு பார்க்க போகிறோம். ஓகே, சேம் அரேவோ என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இதில் பாருங்கள் 7th லைனில் பாருங்கள் லெட் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு நியூ கீவேர்ட், அதுக்கப்புறமா அரே மெத்தட். ஓகே, அதாவது அரேன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அரேன்றது ஒரு பில்ட்-இன் ஆப்ஜெக்ட், அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்திருக்கு, அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஏஆர்ஆர். எப்படி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா பை யூசிங் நியூ கீவேர்ட் மூலிமா நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து லெட் ஏ ஈக்குவல் டு 1,2,3 ஒரு அரே வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஏன்றது ஒரு அரே, அதுக்குள்ளே என்னோட எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ லென்த் ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. சேம் இதுலேயும் என்ன இருக்குன்னா ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, பட் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணிச்சு. பட் இதை பாருங்க அரேன்னு இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அரேயில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா அரே வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ஸ்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆப்ஜெக்டில் இந்த மெத்தட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமானா இல்லை, கிடையாது. ஏன்னா ஆப்ஜெக்டில் டூ ஸ்ட்ரிங் வேல்யூ ஆஃப் ஆஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி, ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அரே வந்து என்ன பண்ண முடியும்னா ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுதான் என்னென்னா செயினிங் கான்செப்ட். ஸோ இப்போ நான் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நியூன்னு கொடுக்குறேன்.
இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ். ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஏ அப்படின்ற ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போது நான் ஏ அரே கிரியேட் பண்ணால் சேம் லெட் ஏ ஈக்குவல் டு நியூ அரே. ஸோ அதில் அரேன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், ஏன்றது என்னோட ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து ஏன்னு கொடுக்குறேன். ஏன்றது பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்கும்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன அசைன் பண்ணோன்னா அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பி, அதாவது அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஜஸ்ட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பின்னு வச்சுக்கிறேன். அதை எதை பாயிண்ட் பண்ணோன்னா இது வந்து அரே ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து என்னென்னு வச்சுக்கிறேன்னா அரே ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிறேன். அதாவது ARO அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்கும்னா இந்த அரே இன்பில்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பார்க்குறோமோ கன்கேட் அரே, காப்பி வித்தின் என்ட்ரிஸ், ஃபில்டர், ஃபைண்ட் இண்டெக்ஸ், ஃபார் ஈச் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து என்னன்னா என்னோட அரே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஸோ பிபி இது வந்து எதை பாயிண்ட் பண்ணோன்னா அரே ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு அரே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அது அதோட அரே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனையே பாயிண்ட் பண்ணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அதை எதை பாயிண்ட் பண்ணோன்னா இதை வந்து பாயிண்ட் பண்ணோம். இது என்னன்னா ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். அதை வந்து நான் P1 வச்சுக்கிறேன், அதாவது ஆப்ஜெக்ட். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்திருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி. அதை எதை பாயிண்ட் பண்ணோன்னா அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை வந்து பாயிண்ட் பண்ணோம். இங்கே வந்து OB அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணோன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அது எதை பாயிண்ட் பண்ணோன்னா நல். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் வேல்யூ வந்து நல். இதுதான் அங்கே நடக்குது. ஓகே, இப்போ அரேன்றது நான் என்னன்னு சொல்லிட்டேன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ அரேன்றது ஒரு தனி ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதனால தான் நமக்கு ஏன்றது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுக்குள்ளே அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதை எதை பாயிண்ட் பண்ணால் அரே ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. அதுக்குள்ளே ஒரு ப்ரோட்டோ ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதை எதை பாயிண்ட் பண்ணுன்னா மெயின் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து a டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோன்னு கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் இருக்கிற இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், ஆப்ஜெக்டில் பார்த்த மாதிரி தான் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆச்சோ அது வந்து இது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஏன்றது என்னோட அரே ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணோன்னா இந்த அரே ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதை எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பாருங்கள், மெயின் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ a டாட் toString மெத்தட் வந்து கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன டிஸ்ப்ளே பண்ணுதுன்னா 1 2 3 அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ ஏன்றது ஆப்ஜெக்ட் மூலிமா நான் என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தடை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் என்னென்னா செயினிங். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன ஃபைண்ட் பண்ணோன்னா அந்த toString மெத்தட் வந்து ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கான்ட்டு செக் பண்ணும். இல்லை அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரோட் என்ற ப்ராப்பர்ட்டி மூலிமா எனக்கு அரே ஆப்ஜெக்ட்குள்ளே போவோம். அரே ஆப்ஜெக்டில் இருக்குமானா இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டோ ப்ராப்பர்ட்டி மூலிமா எனக்கு மெயின் ஆப்ஜெக்ட்டுக்கு போவோம். மெயின் ஆப்ஜெக்டில் இந்த மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ டாட் ப்ரோட்டோடைப் ஓகே அரே வந்து எடுத்திருக்கேன். ஸோ அரேன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. டாட் நேம் அடிஷ்னலாக என்ன கொடுக்குறேன்னா நேம் வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா இந்த அரே ஆப்ஜெக்டில் நேம் என்ற ப்ராப்பர்ட்டியில் எனக்கு ஏபிசி அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கும். ஏபிசி. ஓகே, இப்போ நான் வந்து ஏ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் நேம்னு கொடுத்தா நமக்கு அந்த ஏபிசி வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னா செயினிங். இப்போ நான் ஏ டாட் நேம் கொடுத்தாலும் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா எனக்கு ஏபிசின்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் நேம்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன், எந்த வேல்யூமே நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா ஆப்ஜெக்ட்ன்றது எதை பாயிண்ட் பண்ணுன்னா ஆப்ஜெக்ட் என்ற ப்ராப்பர்ட்டி ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை மட்டும்தான் நமக்கு பாயிண்ட் பண்ணும். ஓகே, அதுக்குள்ளே அந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கான்ட்டு செக் பண்ணும். ஸோ இல்லை, நமக்கு எந்த வேல்யூஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அரே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்க என்ன வேல்யூ வருதுன்ட்டு ட்ரூன்னு வருது. இப்போ ஏன்றது என்னோட ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே எனக்கு ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. அது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா என்னோட அரே ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே வாங்க, அரே டாட் ப்ரோட்டோடைப்னு இருக்குது. அரேன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், அதில் எனக்கு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. அது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா என்னோட அரே ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டுமே எதை பாயிண்ட் பண்ணுது, அரே ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து ட்ரூ என்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இங்கே வந்து அரே டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ. இப்போ பார்க்கலாம் நமக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ணுதுன்ட்டு. ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போ பாருங்க, ஏன்றது என்னோட ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அது எதை பாயிண்ட் பண்ணுன்னா இந்த அரே ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே எனக்கு ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இப்போ அரே ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோ எதை பாயிண்ட் பண்ணுன்னா நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். அதை இங்கே வாங்க, அரே டாட் ப்ரோட்டோடைப் டாட் ப்ரோட்டோ எதை பாயிண்ட் பண்ணுன்னா இப்போ அரே டாட் ப்ரோட்டோடைப் எதை பாயிண்ட் பண்ணுன்னா அரே ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணும். அதில் இருக்கிற ப்ரோட்டோ ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணுன்னா மெயின் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே எனக்கு மெயின் ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணனால எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஏ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அரே டாட் ப்ரோட்டோடைப் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ. இப்போ எனக்கு ட்ரூன்னு வருது. இது எப்படின்னா இப்போ ஏன் டாட் ப்ரோட்டோனை எங்கே பாயிண்ட் பண்ணும், அரே ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா மெயின் ஆப்ஜெக்ட். ஓகே, மெயின் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா அதுக்கப்புறமா எந்த ஒரு ஆப்ஜெக்டும் கிடையாது,
ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது, அது என்ன வேல்யூனா நல். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அரே டாட் ப்ரோட்டோடைப்னா நம்மளோட அரே ஆப்ஜெக்ட். அரே ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மெயின் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். மெயின் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா வேல்யூ வந்து நல். ஸோ ரெண்டோட வேல்யூவும் நல்லா இருக்கிறதுனால எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க, ஏ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ. இப்போ எனக்கு வேல்யூ வந்து நல்லுன்னு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா ஏ டாட் ப்ரோட்டோனா நம்மளோட அரே ஆப்ஜெக்ட், அரே ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா வேல்யூ வந்து நல். நெக்ஸ்ட் ஏ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்கேன். ஆப்ஜெக்ட்ன்றது மெயின் ஆப்ஜெக்டோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டாட் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ. ஸோ ரெண்டோட வேல்யூமே நல் தான். ஸோ நமக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஏ டாட் ப்ரோட்டோடைப் டாட் அரே டாட் ப்ரோட்டோடைப். ஸோ அரேன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னா இந்த ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எடுத்திருக்கேன். டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ. ஸோ நமக்கு இப்போ ட்ரூன் தான் டிஸ்பிளே ஆகுது. இது ஏன்னா அரேன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அரே டாட் ப்ரோட்டோடைப் எதை பாயிண்ட் பண்ணோன்னா நம்மளோட அரே ஆப்ஜெக்டில் எனக்கு ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ அரே ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா மெயின் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா வேல்யூ வந்து நல். அதே மாதிரி ரைட்டில் ஆப்ஜெக்ட்ன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்டோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப்னா என்னோட ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டில் எனக்கு ப்ரோட்டோ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோனா வேல்யூ வந்து நல். ஸோ நமக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். ஜாவாஸ்கிரிப்ட்னாலே ஆப்ஜெக்ட் தான். அதனால தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஃபைனலாக போகிறது வந்து கடைசியாக ரீச் ஆகிற பிளேஸ் வந்து ஆப்ஜெக்ட் தான். இது ஏன்னா இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து எனக்கு 1 2 3 அப்படின்ற ஒரு அரே வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா பை யூஸிங் டூஸ்ட்ரிங் மெத்தட். இந்த டூஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் எனக்கு இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து என்ன டைப்னா இப்போ டைப் ஆஃப்னு போடுறேன் பாருங்கள். டைப் ஆஃப் ஏ ஆப்ஜெக்ட்னு வருது. எப்படி ஆப்ஜெக்ட்னு வருதுன்னா அது வந்து அரே. ஆக்சுவலாக அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆப்ஜெக்ட் தான். ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் வருதுன்னா ஃபைனலாக ரீச் ஆகிற இடம் இந்த ஆப்ஜெக்ட் தான். அதுக்குள்ளே இருக்கிற அந்த டூஸ்ட்ரிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். அந்த டூஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நமக்கு அந்த வேல்யூஸே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு டைப் வந்து ஆப்ஜெக்ட்னு வருது. ஓகே, இது அரே மட்டும் கிடையாது, நம்பர்ஸ், டேட், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஃபைனலாக அதெல்லாம் ரீச் ஆகிற இடமே அந்த ஆப்ஜெக்ட்னா அதில் இருக்கிற டூஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் எதுக்கு வரேன்னா ப்ரிமிட்டிவ்ஸ் டேட்டா டைப்ஸ்க்கு வரேன். அதாவது ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், சிம்பிள்ஸ் வந்து ES6 கொண்டு வந்த ஒரு நியூ ஃபீச்சர். சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தா அது வந்து என்னவா எடுத்துக்கோன்னா ஒரு யூனிக் வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் A equal to நியூ சிம்பிள் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன், 12ன்னு கொடுக்குறேன். சாரி,
let a equal to new shit நம்ம சிம்பிள் கொடுக்கும்போது நம்ம நியூ கீவேர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு சிம்பிள்னு கொடுக்குறேன், வேல்யூ வந்து 12ன்னு கொடுக்குறேன். இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏன்னு போட்டிங்கன்னா எனக்கு சிம்பிள் 12 அப்படின்னு வருது. இப்போ சிம்பிள்னா என்னென்னா ஒரு நியூ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதாவது அதோட யூனிக் வேல்யூ 12 என்றது ஒரு ஏ என்ற வேரியபிளுக்கு ஒரு யூனிக் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லெட் பி ஈக்குவல் டு சிம்பிள் 9ன்னு கொடுக்குறேன், சேம் வேல்யூவை கொடுக்கலாம் 12ன்னு கொடுக்குறேன். இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் பின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் 12ன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு செக் பண்ண போகிறேன். எனக்கு வேல்யூ வந்து ஃபால்ஸ்னு வந்து, பட் என்னோட வேல்யூ வந்து 12 தான், ரெண்டோட வேல்யூவும் சேம் தான். நான் யூஸ் பண்ண ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து சிம்பிள். ஸோ அதோட மீனிங் என்னென்னா 12 ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூ, அதுதான் சிம்பிளோட மீனிங். இது வந்து ES6 கொண்டு வந்த நியூ ஃபீச்சர். நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் டூரிஸ்ட் சீரீஸில் அந்த வீடியோ வந்து இருக்குது, அந்த வீடியோவை போய் பாருங்கள். ப்ளஸ் இதோட ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், சிம்பிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இது வந்து எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் where a equal to 10, இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா எனக்கு 10ன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ ஏ டாட் டூ ஸ்ட்ரிங் மெத்தட், எப்படி என்னால் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது? இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தானே. ஓகே, ஸோ அந்த கேள்வி வந்து உங்களுக்கு வரும், இது எப்படி ஆக்சஸ் பண்ணுதுன்னா, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடும், ஒரு டெம்ப்ரவரியான ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், சிம்பிள்ஸ் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ரேப்பர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடும். அந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு பில்ட்இன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்குது. சேம் நம்ம பார்த்த ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி தான் இதுவும் என்ன பண்ணுன்னா ஒர்க் பண்ணும். சேம் இங்கே பாருங்கள், கன்சோல் டாட் லாகில் போடுறேன், கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தா எனக்கு 10ன்னு டிஸ்பிளே ஆகுது. அது வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான். டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எங்கே இருக்குன்னா எனக்கு ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்டை என்ன பண்ணிடுறோன்னா ஒரு பில்ட்இன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அரே ஆப்ஜெக்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு. ஓகே, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டெம்ப்ரரியான ரேப்பர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுதான் சொன்னேன், ஜாவாஸ்கிரிப்ட்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், எல்லாமே ஆப்ஜெக்ட் தான், எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் வந்து வரலாம். ஸோ லெட் n ஈக்குவல் டு நியூ நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னன்றது என்னோட ஆப்ஜெக்ட், நம்பர்ன்றது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். சேம் நம்ம அரேக்கு பார்த்த மாதிரி தான். இந்த நம்பர் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும், பார்க்கலாம். இப்போ நம்பர்னு போடுறேன், n வந்து அப்பர் கேஸ், டாட் ப்ரோட்டோடைப்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பரில் யூஸ் பண்ணுற அந்த பில்ட்இன் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸ்பொனென்ஷியல், 2 ஃபிக்ஸ்ட், 2 ப்ரெசிஷன். ஸோ இது எல்லாமே நம்பரில் யூஸ் பண்ணுற ஒரு பில்ட்இன் மெத்தட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். பட் அரேல போயிட்டு இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதுதான் லாஜிக். ஸோ இதுதான் என்னென்னா ப்ரோட்டோடைப் செயின். இப்போ நம்பர் டாட் ப்ரோட்டோடைப், நம்பர் டாட் ப்ரோட்டோடைப்னா எங்கே போகணும்னா நம்பர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து போகும். ஓகே, ஸோ அதில் எனக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த டூ ஸ்ட்ரிங் வேல்யூ ஆஃப் இந்த மெத்தட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா மெயின் ஆப்ஜெக்டில் வந்து இருக்கும்.
சேம் நம்ம அரேல பார்த்த கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். ஓகே, இப்போ அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா நம்மளோட நம்பர் ஆப்ஜெக்டில் வந்து இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து சேம் நம்ம ஆப்ஜெக்டில் பார்த்த இன்பில்ட் மெத்தட்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ வந்து டாட் இன்னொரு அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு நல்லுன்னு வரணும். ஓகே, ஸோ கடைசிய வேல்யூ வந்து நமக்கு நல் வேல்யூ தான். இதே வந்து நான் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா என்னன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என் டாட் அதில் என்ன ப்ரோட்டோடைப் இருக்குன்னா __ப்ரோட்டோ___ என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும். டாட் இப்போ எங்கே போகணும்னா நம்பர் ஆப்ஜெக்ட் வந்து போகும். அதில் வந்து ___ ப்ரோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு த மெயின் ஆப்ஜெக்ட் வந்து போய்க்குது. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, toString வேல்யூ ஆஃப் local string. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இன்னும் நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டேட்டுக்கு பார்க்கலாம். ஸோ let d = new date. இப்போ console.log dன்னு போட்டால் நமக்கு கரண்ட் டேட் என்னவோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், date.__proto __proto கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஆப்ஜெக்டில் இருக்கிற இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி டேட்ன்ற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டில் யூஸ் பண்ணுற இன்பில்ட் மெத்தட்ஸ். ஓகே, set year, get UTC day, minutes, hours, milliseconds, time. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டில் யூஸ் பண்ணுற இன்பில்ட் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். டேட் ஆப்ஜெக்டையும் டேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாகவும் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் மெத்தட்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா அடிஷ்னலாக கொடுக்கலாம். அடிஷ்னலாக கொடுக்குறது வந்து நம்ம இந்த எப்படி கொடுப்போம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் இந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். அந்த மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லா டேட் ஆப்ஜெக்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் டேட். சேம் அதே தான் ஃபங்க்ஷன்ஸும் என்னென்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஜெக்ட் தான். நம்ம பார்த்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து எஃப் அப்படின்னு கொடுத்தா இது வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான். இதுவும் என்னன்னா ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஆட் ஆகி அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்துருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஓகே, இதுலேருந்து தான் நமக்கு என்ன போகும்னா மெயின் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து போகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ப்ரோட்டோடைப் செயினிங் இன் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அரே நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு தான். அந்த அரே ஆப்ஜெக்டில் பாருங்கள், அரேவோட இன்பில்ட்டான மெத்தட்ஸ் வந்து இருக்குது. கீழே இருக்குது வந்து நம்மளோட அரே ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் மை அரே அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்குள்ளே __proto___ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அது மூலிமா எனக்கு அரே ஆப்ஜெக்ட்குள்ளே போக முடியும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே அரேயோட இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்துருக்கு. இந்த அரே வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி. அதை எதை ஆக்சஸ் பண்ணணும்னா எதை பாயிண்ட் பண்ணணும்னா இந்த அரே ஆப்ஜெக்டை. இந்த அரே ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அது எதை பாயிண்ட் பண்ணணும்னா அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனையே பாயிண்ட் பண்ணும். இது வந்து அரே. அதுலேருந்து பாருங்கள், அதில் வந்து நேராக எங்கே போகும்னா மெயின் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க, ஃபங்க்ஷனுக்கு வாங்க. ஃபங்க்ஷனில் கால் அப்ளை பைன். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ். ஸோ அதுவும் நேராக மெயினாக எங்கே போகும்னா நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இங்கே நம்பர் வந்து எங்கே போகும்னா நம்பரும் நேராக மெயின் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் போகும். ஓகே, ஸோ எல்லாமே சேம் தான். நேராக எல்லாமே மெயினாக எங்கே போகுதுன்னா எல்லாமே இந்த மெயின் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் போகும்.
அதுலேருந்து போனால் வேல்யூ வந்து நல். ஸோ அதான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோரோட வேல்யூ வந்து நல். ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. இது மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கேட்குற ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்.